தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இது தீய சக்தியா அல்ல தூய சக்தியா? இது மாற்று சக்தியா அல்ல ஏமாற்று சக்தியா? இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா? இது சட்டமன்றமா? இது திரைப்படமா? இது ஊழல்வாதிகளை ஆதரிக்கக்கூடிய கட்சியா அல்ல ஊழல்வாதிகளை எதிர்க்கக்கூடிய கட்சியா? இது தூய சக்தியா இல்ல தீய சக்தியா? இது சோஃபா மாடலா அல்ல வாஷிங் மிஷின் மாடலா என பல கேள்விகள் நம்மிடையே இருக்கு, அதாவது உங்களிடம் இருக்கு. இதற்கான பதில்களை நீங்க கீழே கருத்தில் தெரிவிச்சுட்டு போங்க. சரி, காணொலிக்குள்ள போவோமா? சமீபமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கரூர்ல 41 உயிர்கள் கொலை செய்யப்பட்டது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். என்னடா தம்பி, திடீர்னு 41 பேர் கொலை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறிய அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். எங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லல. மதிப்பிற்குரிய ஐயா திரு நடிகர் விஜய் அவர்கள், அன்று நடிகர் இன்று முதலமைச்சர், அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் பாருங்க. ஏங்க அந்த 41 பேர் என்ன பார்க்க வந்தாங்க, அதனால என்ன பார்க்க வந்ததுனால அந்த ஒரே காரணத்துக்காக திமுக போலீஸை வச்சு கொன்றுச்சுங்க அந்த 41 பேரை என்று ஐயா விஜய் அவர்கள் குற்றம் சாட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து முன் வச்சிருக்கிறாரு பாருங்க. இது அப்படியே உண்மை அப்படின்ட்டு தாவேகாரங்கெல்லாம் சொல்றாங்க. அப்படியே உண்மைங்க அப்படிங்கிறாங்க. அன்று நடிகராக இருந்து இன்று நடிகர் டு ஸ்டேட்டா முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஐயா திரு விஜய் அவர்கள், ஐயோ என் குழந்தை இறந்து போய் தான் உயிரை கொடுத்து அந்த தெய்வத்தை நேர்ல பார்க்க வச்சுது, எனக்கு அதுவே போதும் என்று சொன்ன அந்த 41 தியாகிகளை ஐயா திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பார்க்க போயிருக்காரு. போனது மட்டுமா, அரசு வேலைகளை அள்ளி கொடுத்துருக்கிறாருங்க. கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரு, 41 பேர் என்ன பாக்குறதுக்காக மட்டுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஒரு நினைவு மண்டபம் கட்டுவேங்க என்று ஐயா திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னா பாத்துங்களேன். உண்மைங்க. இதுல நிறைய விவாதிக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்குது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஐயா, எனக்கு என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னா, கொலை செய்தது திமுக அப்படின்னு சொல்றீங்க, சரி விடுங்க, திமுகவா இருக்கட்டும், கொலை பண்ணது திமுக தான், சரி அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அப்ப நடந்துட்டு இருந்தது, அதாவது பாஸ்ட், அது நடந்துட்டு இருந்தது திமுக ஆட்சி, உங்களால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அதிகாரம் உங்க கையில இல்ல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பிரசன்ட்ல உங்களுடைய ஆட்சி, ஐயா விஜயனுடைய ஆட்சி. குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? மக்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல. யாரு குற்றவாளிகள், யாரு குற்றம் செய்தவர்கள் கண்டுபிடிச்சு அவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஏறக்குறைய நீங்க ஆட்சிக்கு 60 நாட்கள் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நடக்கிறது அதிகாரம் உங்களுக்கு, நீங்க என்ன வேணா பண்ணலாமே. ஏன் நீங்க இழந்திருக்கிறது யாருடைய பிள்ளைகள், யார் மக்கள்? உங்களுடைய குழந்தையா? கள்ளங்காபடம் இல்லாம டிவியில உங்களை பார்த்தா விஜய் மாமா விஜய் மாமான்னு ஓடி போய் முத்தம் கொடுக்குறவங்க ஐயா. உங்களை பேப்பர்லயோ இல்ல ஏதாவது ஒரு புக்லயோ பார்த்தா கள்ளங்காபடம் இல்லாம சிரிச்சு விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்றவங்க ஐயா, அப்படின்னு சொல்ற மக்கள் ஐயா. உங்களுடைய தங்கை பிள்ளைகளையா, உங்களுடைய அக்கா பிள்ளைகளையா, அவங்களதாங்க ஐயா இழந்திருக்கிறீங்க. சும்மாவா? சினிமால மட்டும் நான் வர்றேன் தனியா அப்படியே என் சுண்டு 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 விரல தொடரா பார்ப்போம் அப்படிங்கலாம் வசனம்லாம் பேசுறீங்களே ஐயா. உங்க விஜய் உங்க தோசை விஜய் அப்படிங்கிறீங்களே ஐயா. ஆனா நேர் உலகத்துல, இந்த ரியல் உலகத்துல உங்களுடைய நடவடிக்கை எதுமேவா இல்லை ஐயா, எதுமேவா இல்ல. ஆட்சி உங்களுடைய அதிகாரம் உங்களை மாதிரியே வச்சுக்கோ, ஆட்சி உங்களுடையது, அதிகாரமும் உங்களுடையது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஐயா. அநியாயமா இல்லை ஐயா. அப்ப நீங்க எங்களுக்கான விஜய் இல்ல, மக்களுக்கான விஜய், ஏன் உங்க ரசிகர்களுக்கான விஜய் கூட இல்லையா ஐயா நீங்க? அப்புறம் என்ன ஐயா, மக்கள்லாம் ஐயா விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரையும் மகாபலிபுரத்துக்கு வர, இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அவங்களுக்குலாம் 20 லட்சம் ரூபா கொடுத்து அவங்க காலெல்லாம் விழுந்து, ஐயா செந்தில் பாலாஜி அழுவுல, ஐயா விஜய் தான் எல்லாரையும் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அவங்க காலெல்லாம் விழுந்து அழுதாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்படி பார்த்தா குற்றவாளி ஐயா செந்தில் பாலாஜியா இருந்தா செந்தில் பாலாஜி தான் அழுதுருக்கணும், ஆனா ஐயா விஜய் தான் அழுதாரு, அப்ப முதல் குற்றவாளி ஐயா விஜய் தான் அப்படின்னு மறைமுகமா ஒப்புக்கொள்றாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க சொன்னீங்களே உங்க விஜய், உங்களுடைய மக்கள் தான் இந்த கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு ஐயா விஜய் அவர்கள்கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க தான் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதா சொல்றாங்க, நீங்க தான் இறந்து போனவங்களுக்கு, அதாவது கொல்லப்பட்டவங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுக்கறதா சொல்றாங்க, 20 லட்சம் ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. அப்புறம் எப்படி இறந்து போனவர்களுடைய உறவுகள் சாட்சி சொல்லுவாங்க என்று மக்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க.
அப்ப எல்லா மக்களும் சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஓ அவனாடா நீ தானா அவன், அப்போ ஒருவேளை நீயா இருக்குமோ என்று ஐயா வடிவேல் மாரி கேள்வியெல்லாம் வேற மக்கள் எழுப்புறாங்க. சரி, எல்லாம் அவனுக்கே வெளிச்சம். நீங்க என்னடானா நான் அவன் இல்லை அப்படின்னு நழுவ பாக்குறீங்க. என்ன இது ஒண்ணும் புரியலைங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க அரசு வேலை தர்றதா சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டிஎன்பிசி 1, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 உக்காந்து இரவிரவா உக்காந்து படிச்சு, அத்தனை புக்கு வாங்கி படிச்சு, இத்தனை புக்கு வாங்கி படிச்சு, இந்த கோர்ஸ்ல சேர்ந்து, அந்த கோர்ஸ்ல சேர்ந்து, அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து, அதுக்கு லட்ச லட்சமா பணத்தை கட்டி இப்படி ஓடி 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 நைட்டு முழுக்க படிச்சு எக்ஸாம் எடுத்துட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து இப்படி வர்றவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு கூட என்ன தோணுது, அன்னைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். என்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை பேசி முடிச்சிங்க இல்லையா, அன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். நான் மச்சான் அப்படின்னு போறேன். அவன் டிவிக்கு அவன் சொல்றான், மச்சான் பாத்தியா அங்க அண்ணனை எல்லாருக்கும் கொல்லப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்துட்டாரு, 20 லட்ச ரூபா பணமும் வந்துருச்சு அப்படிங்கிறான். நானும் இந்த மாதிரிலாம் எங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து அடிக்கிறாங்கடா, துரத்திட்டுலாம் வராங்கடா ரோட்ல, படி படி அப்படின்ட்டு. எனக்கு நிம்மதியாவே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. நானும் எங்க அப்பாவை கருவுல தள்ளிருக்கலாம் போட்டிருக்கு. நிம்மதியா இருந்தாலும் செத்துருப்பான். எனக்கு ஒரு 50 20ங்கிறது 50 கிடைச்சிருக்கும். நான் ஒரு நல்ல பைக் வாங்கி சுத்திட்டு இருந்திருப்பேன். அந்த பைக்கை பார்த்துக்கிறதுக்கு பெட்ரோல் போறதுக்கு கவர்மெண்டாலையும் பின்னாடியே காத்துட்டு இருந்திருக்கும் போலடா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. சரி, அதுக்கு என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, பரம்பூர்ல எங்க அண்ணன் வராரு, ஆபீஸ் திறக்க போறாரு, அங்க போய் எங்க அப்பாவை தள்ளி விட்டுருவேன், சாப்பிட்டோம், எனக்கு ஒரு 50 கிடைக்கும், பைக் வாங்கி சுத்திக்குவேன், ஜாலியா இருக்கும்டா வாழ்க்கையில அப்படின்னா. அடடே அடடா, இவன் கூடலாம் பழகவே கூடாதுடா, இவங்க விட்டா நம்மளே சாப்பிடுச்சு வாங்கி போட்டுருக்கு அப்படின்ட்டு அவன் வீட்டுல இருந்து உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்பதான் தெரியும், அப்பதான் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன். ஒரு நேரத்துல ஐயா விஜய் அவர்கள் எல்லாருக்கும் கனவு நாயகனா இருந்தாரு, விஜய் மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி டான்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. இப்ப பார்த்தா ஐயா விஜய் அவர்களே தப்பான முன்னுதாரணத்தை காமிக்கிறாரு, தப்பான வழியில மாணவர்களை கொண்டு செல்றாரு என்று தோணுது. ஆஹா, அப்ப இவங்க இல்ல ஐயா விஜய் தான் அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு தோணுது. மக்கள்லாம் கூட இது உண்மை, ஆமாப்பா விஜய் இப்படிதான் வழி நடத்துறாருலாம் சொல்றாங்க. சரியில்லை. மதிப்பிற்குரிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஏதாவது உங்க மகனோ டிவி கேல இருந்தாங்க அப்படின்னா, டிவிக்கேன்னு கத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க. விஜய் எங்க மாமா அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க. விஜய் மாமாவை பார்க்க போறேன், எங்க கூட மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொன்னா போய் தொலைஞ்சிடாங்க. ஏன்னா உங்களை கும்பல்ல தள்ளி சாவடிச்சுக்கிட்டு ஒரு 20 இல்ல 50 வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு செட்டில்மெண்ட்டுக்கு அடுத்து கவர்மெண்ட் வேலையை நோக்கி போயிடுவாங்க, நகர்ந்து போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. இவங்க வீட்டையும் மாத்த மாட்டாங்க, நாட்டையும் மாத்த மாட்டாங்க. இவங்க மாற்று சக்தி இல்ல, தீந்து போன சக்தி, தூய சக்தி, 1ஆம் நம்பர் கேடு கெட்ட சக்தி, குடும்பங்களை கெடுக்கக்கூடிய சக்தி, மாணவர்களின் மனநிலை அழிக்கக்கூடிய சக்தி. அதனால புரியுதுங்களா? அதனால அப்பா அம்மா யாராவது விஜய பார்க்க போறேன், அங்க பார்க்க போறேன் அப்படின்னா தயவு செய்து போயிடாதீங்க. மக்களே கொஞ்சம் உஷாரா நடந்துங்க. உங்க குடும்பம் உங்களுக்கு முக்கியம், சரிங்களா? கொஞ்சம் உஷாரா இருந்துங்க, வேற ஒண்ணும் இல்லை. என்னமோ அடிச்சு சொல்றாரு, 41 பேர் உயிரை கொல்லப்பட்டார்கள், அவங்களுக்கு எல்லாம் நான் மணிமண்டபம் வைக்க போறேன், மெமோரியல் பண்ண போறாங்க, நினைவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது. என்ன வகையில என்னன்னு நினைவு வைப்பீங்க? இப்ப உதாரணத்துக்கு ஐயா வ.உ.சி. அவர்களுக்கு சிலை வைக்கிறோம்னு வச்சுங்களேன், நினைவு மணிமண்டபம் கட்டுறோம், நினைவுக்கு ஏதாவது ஒண்ணு வைக்கிறோம்னு வைங்களேன், என்ன சிலை வச்சுட்டு கீழே எழுதுறோம்னு வைங்களேன், என்னன்னு எழுதுவோம்? இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், இவர் வெள்ளையர்களை எதிர்த்து வெள்ளையர்களின் பொருளாதாரத்தை நசுக்கி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 2 கப்பல்களை வாங்கி, தனது சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு 2 கப்பல்களை வாங்கி வெள்ளையருக்கு எதிராக கப்பல் கம்பெனி தொடங்கினார். ஆனால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார், தனது குடும்பத்தை இழந்தார், வாழ்க்கையில் நிம்மதியை இழந்தார். அதனால் சிறை சென்று மாடு இழுக்கு கடினப்படக்கூடிய செக்கை ஒரு மனிதர் இழுத்தார். அதனால் அந்த தியாக தீபத்திற்கு இங்கு சிலை வைக்கிறோம் அப்படின்னு வைப்போம்னு வச்சுங்களேன். உதாரணம். இப்ப இவங்களுக்கு சிலை வைக்கிறோம், மணிமண்டபம் கட்டுறோம், சிலை வச்சுட்டு மணிமண்டபம் கட்டுறோம் அப்படின்னா என்னன்னு கீழே எழுதிப்பீங்க? நடிகர் என்னை பார்க்க வந்ததனால் இவர்கள் 41 பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்து விட்டார்கள், திமுக இவர்களை கொண்டு விட்டது, அதற்கு காரணம் திமுக அரசு, மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அங்கிள் அவர்கள் அப்படின்னு செலவு வைப்பீங்களா? என்னன்னு செலவு வைப்பீங்க? அதெல்லாம் சொல்லும் போது சிரிப்பா வரல? இதெல்லாம் ஆட்சி? அதெல்லாம் மாற்று சக்தின்ட்டு இறந்து போனவங்களுக்குலாம் செலவு, ஊர்ல உங்களை பார்க்க இறந்து போனவங்களுக்கு எல்லாம் செலவு வைப்பீங்களா?
ஒரு விவஸ்தை வேணாமா ஐயா? யாருக்கு செலவு வைக்கணும், யாருக்கு செலவு வைக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு விவஸ்தை வேணாம்? உங்களை பார்க்க ஒரு குழந்தை வந்து நசுங்கி செத்து போச்சு, என்ன அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சம்பந்தமே நாம அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்ட போற, செலவு வைக்க போறீங்க, என்னன்னு போடுவீங்க நீங்க சிலையில? என்னன்னு போடுவீங்க? திமுக கொண்டுச்சு அதனால இவங்களுக்கு செலவு வைக்கிறேன்னு போடுவீங்களா? நான் ஒன்னும் புரியல, கேட்டா மாற்றம் அப்படிங்கிறேன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, சரி கரூர்ல 41 பேர் தங்களுடைய கொல்லப்பட்டார்கள், அவங்களுக்கு நீங்க மணிமண்டபம் கட்ட போறீங்க. நீங்க முதல்ல போட்டீங்க இல்லையா விக்கிரவாண்டி மாநாடு, அதுல வந்து இறந்து போனவங்களுக்கான பதில் என்ன? அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல 2வது மாநாடுக்கு வருகை தந்தாங்க இல்லையா, அங்க உயிர் விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சரிங்க, உங்க கூடவே நீங்க வரும்போது உங்க பின்னாடியே வண்டியில வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நினைவு மணிமண்டபம் கட்ட போறீங்களா? சரிங்க, அப்படியே ஒண்ணு கட்டுறீங்கன்னு வச்சீங்களேன். இப்ப உதாரணத்துக்கு வஉசி நினைவு மணிமண்டபம் கட்டுறோம், வெளியில போர்டு பெருசா வைக்கிறோம், வஉசி சிதம்பரனார் நினைவு மணிமண்டபம்னு வச்சுட்டோம். ஏன்னா ஐயா தியாகம் பண்ணிருக்கிறாரு, அவருக்கு வைக்கிறது ஒரு நியாயம். இதுவே இவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறோம், அதுக்கு பெரிய பேர் பலகை வைக்கணும்னு வைங்க, பெரிய போர்டு வைக்கணும்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்து உயிர் விட்டவர்களுக்கான நினைவு மணிமண்டபம் அப்படின்னா போர்டு வைப்பீங்க. சரிங்க, தமிழ்நாடு அரசு சார்பா போர்டு வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசுன்னு பெரிய சின்ன வசதி கீழே நடிகர் விஜய் பார்க்க வந்தவர்களின் மணிமண்டபம் திறக்க வருகை தருகிறார் விஜய் வைப்பீங்க? அசிங்கமா இல்ல? ஒரு ஒரு அந்தஸ்தே இல்லையா அவங்களுக்குலாம்? ஒரு வெள்ளைக்காரன் வரான், வெளிநாட்டுல இருந்து வராங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, என்னடா போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நடிகரை பார்க்க இறந்தவர்களுக்கு மணிமண்டபம் பார்த்தா காரி துப்ப மாட்டான், காரி துப்ப மாட்டான். ஏன்டா உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம், ஆனா நாகரிகமே இல்லாம இப்படி நடிகனை பார்த்து அடிபட்டு செத்து போயிருக்கிறாங்களே அப்படின்ட்டு காரி துப்ப மாட்டாங்க? அசிங்கமா இல்ல? ஆமானமா இல்ல இதெல்லாம்? இப்ப கூடங்க இந்த காணொலி பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்துட்டு வலி வேதனையோட சொல்லிட்டு போறாரு. இப்ப இல்லைங்க, ஒரு 20 வருடங்களுக்கு கழித்து அப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த இத்து போன விதைக்காரா ஓட்டு போட்டீங்க என்று எங்க தாத்தா பாட்டிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு நம்மளால காரி தூணு துப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு வலி வேதனையோட சொல்லியிருப்பாரு? இதெல்லாம் என்னன்னா நாடு எந்த போக்குல போதே தெரியல, ரொம்ப கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஓட்டு போடும்போது தேர்தல் அப்பவே சொன்னோம் தமிழ்நாடு தற்கூரி நாடா அறிவு நாடான்னு, ஆனா இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சு. என்னமோ மக்களே, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, நீங்க தான் இனிமேல் சிந்திச்சு செயல்படும். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள், மாறுவோம், மாற்றுவோம். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.